இங்க ஒரு வேட்டையாடி கும்பல் கூட்டமா வந்துட்டு இருக்கிற ஒரு பைசனை வேட்டையாடுறதுக்காக ஒரு பொறி வைக்கிறாங்க. அந்த பைசன் வர இடத்துக்கு ஃபுல்லா தடுப்பு சோறு மாதிரி இது பண்றாங்க. இதுக்கு பயந்துட்டு எல்லா பைசனும் போய் வெளியில விழுக ஆரம்பிக்குது. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆனா ஒரு பைசன் மட்டும் இதுல இருந்து மீறி அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பையனை போய் அப்படியே மோதுது. இந்த பையனோட சட்டை அந்த பைசனோட கும்பல நல்லாவே மாட்டிக்குது. இப்ப அந்த பைசனும் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க இத இந்த பையனோட அப்பா பாத்துறாரு. தன் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு வில்லு எடுத்து இப்ப அப்படியே அந்த பைசன் மேல விடுறாரு. ஆனா அந்த பைசன் அப்படியே அங்கேயே விழுந்துருது. அவர் பையன் அப்படியே பள்ளத்தாக்கு கீழே போய் விழுந்து ஒரு பாறையில் அடிபட்டு பையன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இதை பார்த்தோன்னே என் பையனை காப்பாத்தியாவன்னு அந்த பையனோட அப்பா துடிக்கிறாரு. ஆனா அங்கிருந்து எல்லாரும் அவங்க அப்பாவை அப்படி தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு நிறைய இறை கிடைச்சிருந்திருக்கும். ஆனாலும் இந்த அப்பா தான் பையனுக்காக அங்கேயே வெயிட் பண்றாரு. ஆனா ஒரு நாள் ஆயுமே அந்த பையன் எந்திரிக்கல. ஒரு சின்ன அசைவு கூட அவங்கிட்ட இல்ல. அங்கிருந்து மித்த வேட்டையாடிகள்லாம் ஓ மனசை கல்லாக்கிக்கோ வா இங்கிருந்து போயிடலான்னு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவர் போன கொஞ்ச நேரத்திலேயே பிணந்து கழுக்குக அங்க வர ஆரம்பிக்குது. இந்த பையனோட கண்ணை போய் கொத்தலான்னு போகுது. ஆனா கரெக்டா இந்த பையன் கண்ணை முழிச்சிடறான். கண்ணை முழிச்சு அப்படியே அந்த பறவைய கீழே தூக்கி போட்டுறான். இந்த பையனுக்கு நடந்தது எதுவுமே ஒன்னும் புரியல. கால் வேற அடிபட்டு எனக்கு வலி உயிர் போயிட்டு இருக்கு. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு கீழே இறங்க ட்ரை பண்றான். ஆனா கீழே இறங்குறதுக்கு என்னால முடியல. ஒரு இடத்துல எப்படியே தொங்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வெதர் வேற மாதிரி ஆகுது. மழையெல்லாம் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. கீழே பெஞ்ச மழையில அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருந்தோம்னா நம்ம சாக வேண்டியதானே. அப்படியே கையை விடுறான். தண்ணியில போய் அப்படியே விழுறான். ஒரு நாள் கழிச்சு காட்டுறாங்க. இவனுக்கு அப்படியே கண்ணு முழிச்சு பாக்குறான். வலி வேற இவனுக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப அப்படியே மேலே ஏறான். மேலே ஏறணும்னா உன்னோட உடஞ்சு போன காலை வேகம் பட அஜித் மாதிரி கல்லுக்குள்ள காலை விட்டு உடஞ்சு போன காலை ஸ்ட்ரைட் பண்ணி காலுக்கு ஒரு கட்டு போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட கூட்டத்தன்னை இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு இவனுக்கு ஒரு நினைவெஞ்சலி மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னு இவன் ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் எப்படியாவது அவன் கூட்டத்தோட சேர்ந்தாகணும் அப்படிங்கறத அவன் நினைக்கிறான். இவன் உயிர் பிழைக்கிறதுக்காக இவன் கிடைக்கிற தண்ணியையும் புழுக்களையும் சாப்பிட்டு இவன் உயிரை காப்பாத்திக்கிறான். விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில எப்பவுமே படுத்துக்குவான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவன் இருக்கிற இடத்த நோக்கி நிறைய வுல்ஃப்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த வுல்ஃப் எல்லாமே இவனை கொல்லதான் பாக்குது. ஆனா இவன் அங்க இருக்கிற ஒரு வுல்ஃபை மட்டும் அப்படி அடிச்சிடறான். அந்த வுல்ஃபை அடிச்ச உடனே சுத்தி இருந்த எல்லா வுல்ஃபும் பயந்துட்டு போயிருது. இப்ப இவனும் அப்படியே அன்னைக்கு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். ஆனா அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா ஓநாய்கள் எதுவுமே அந்த இடத்துல இல்ல. இவன் அடிச்ச ஓநாய் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. இவன் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா இருக்கிறதுனால இந்த வுல்ஃபை இப்படி விட்டுட்டு போறதுக்கும் இவனுக்கு மனசு வரல. இவனை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஈட்டியை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து போலான்னு பாக்குறான். ஆனா இந்த உல்ஃப் வழியில துடிக்கிற சவுண்டு இவனை போக விடல. இவனோட சேஃப்டிக்காக இப்ப என்ன பண்றானா அப்படியே அதோட வாயை கட்டி லேக்குக்கு கொண்டு போய் அதோட அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறான். ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா ஹைனாஸ் அங்க வர இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இவங்க பொந்துக்கு போறாங்க. இவனுக்கு கிடைக்கிற வாம்சில கொஞ்சத்தை இந்த உல்ஃபுக்கு கொடுக்குறான். அந்த உல்ஃபுமே இவனை விட்டா நமக்கு வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி இவனை எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு. ஆனா அவன் இதை தொட ட்ரை பண்ணா ஃபியூரியஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு புழுக்களை மட்டும் சாப்பிட்டனா நம்மளால உயிர் பழைக்க முடியாதுன்னு அவனோட மனசை கல்லாக்கிக்கிட்டு இது வரைக்கும் வேட்டையே ஆடாதவன் ஒரு முயலை வேட்டையாடி ஃபர்ஸ்ட் இவன் சாப்பிட்றான். அந்த வுல்ஃப் கேட்டாலும் அங்கேயே இருன்னு சொல்லி இது பண்றான். இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் அதுக்கு போடுறான். இதையே ஒரு பழக்கம் மாதிரி ஆக்குறான். டெய்லி சேர்ந்து வேட்டையாடி இந்த மாதிரி இவங்க உயிர் பழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரெண்டு பேத்துக்குமே அடியெல்லாம் சரியாகி நல்லாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ அவன் தனியா போலான்னு பாக்குறான். ஆனா இந்த ஓனாய் இவனை விட்டு பிரியவே மாட்டிக்குது. எங்க போனாலும் இவன் பின்னாடியே வருது. அதுக்கப்புறம் இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ஹண்ட்லாம் பண்ணி இவங்களோட பயணத்தை அப்படியே தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஓனாய் கூட்டம் இவனை நோக்கி வருது. அதுக்கப்புறமா தான் புரியுது இவன் கிட்ட இருக்கிற ஓனாயோட கூட்டம் தான் அது அப்படிங்கிறது. இதை பார்த்தோன்னு ஹீரோ என்ன பண்றானா உங்க கூட்டத்தோட போய் சந்தோஷமா இருன்னு சொல்லி இந்த ஓனாய அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் பயணத்தை அப்படியே தொடர ஆரம்பிக்கிறான். பனிக்காலம் வந்துருச்சு. ஆனா பனிக்கட்டி உடஞ்சு அப்படியே உள்ள போயிடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வரான். ஆனா இதே இடத்து கரெக்டா இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனோட ஓனாகி வந்துரும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பயணத்தை அப்படியே தொடர்றாங்க. தூரத்துல ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுல போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போய் பாக்குறான். ஆனா அங்க இருந்த ஒருத்தரும் உயிரோட இல்ல. சரி சாப்பிட ஏதாவது வச்சிருப்பாருன்னு பார்த்தா சாப்பாடு இருந்தா அவரையே சாக போறாரு. சாப்பாடு எதுவும் இல்ல. ஒரே ஒரு பௌவை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இவனுக்கு இது ஆயுதம் கிடைச்சோன்னு திருப்பி இவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஸ்ட்ரைட்டா போய் ஒரு ஹைனா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பந்துக்குள்ள போறாங்க. ஆனா அந்த பந்துக்குள்ள
போனா மலை சிங்கம் ஒண்ணு இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தன்னோட ஓனரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த ஓனாயும் ரொம்ப போராடுது. இவனுக்கு இப்ப வேற வழியே கிடையாது. தான் ஓனாயை காப்பாத்தி ஆகணும்னா இதை கொன்னே ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வில் எடுத்து அப்படியே அந்த மலை சிங்கத்தை போட்டு தள்ளிடுறான். இதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இவனோட கூட்டத்தோட சேர்ந்துடுறான். அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இவனோட ஓனாய் ரொம்பவே வலியில துடிக்குது. என்னடான்னு பார்த்தா இது ஒரு பெண் ஓனாய். இதோட வயிற்றுக்குள்ள பல குட்டிகள் இருக்கு. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரே கூட்டமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேட்டைக்கும் ஓநாய்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளோட நரேட்டர் ஸ்டோரி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.